36 வயசு ஜிம் ரெகுலரா போற ஒரு பர்சனுக்கு வந்து கொஞ்ச நாளா பேக் பெயின் இருக்குது. சோ அதனால அதுக்கு காமிக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட வராங்க. சோ அவங்க வெயிட் லிஃப்ட் பண்றதுனால எனக்கு தசைகள் வந்து பிடிச்சிருக்கும், அதனால பேக் பெயின் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட டாக்டர் போய் அணுகுறாங்க. டாக்டரும் அவரை வந்து எக்ஸாமின் பண்ணி பாக்குறது இல்ல. அவங்க ரொம்பவே வந்துட்டு ரத்தம் இல்லாம ரத்த சோகை இருக்கிற மாதிரி, ரொம்ப சோர்வாகவும் டயர்டாவும் இருக்கிற மாதிரி டாக்டருக்கு தெரியுது. பேலா இருக்கிறாங்க. அது தவிர அவங்களோட ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் உப்பி போன மாதிரி இருக்கு. அதனால அவங்களுக்கு கிட்னி டிசீஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து டாக்டர் சஸ்பெக்ட் பண்றாங்க. சோ அதனால பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ஃபர்தரா அவங்களுக்கு போட்டு அவங்க ஒரு டிசீஸ் வந்து சஸ்பெக்ட் பண்ணி டயக்னோசிஸ்க்கு வந்து வராங்க. சோ பிளட் இன்வெஸ்டிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பேஷண்ட் சொன்ன மாதிரி அது தசை பிடிப்பு இல்ல, பட் டாக்டர் சஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து அது ஒரு வகையான கேன்சரா. சோ மல்டிபிள் மயலோமா அப்படிங்கிறது ஒரு வகையான வந்து பிளட் கேன்சர். மெயினா வந்து பிளாஸ்மா செல்ஸ் தான் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேன்சர். சோ இது எப்படி வரும், அதே மாதிரி அதோட அறிகுறிகள் என்ன, அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, அதெல்லாம் வந்துட்டு நம்ம விளக்கமா பாக்குறதுக்கு வெல்கம் டு கிளான்ஸ்மெல் டாக் சேனல். ஐம் டாக்டர் சத்யா ஹியர். சோ இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, சோ தட் ஒன் வீடியோ வந்து டெய்லி வரும். பிளட் ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்து வராங்க. மல்டிபிள் மயலோமா இது ஒரு வகையான ரத்த புற்றுநோய். மல்டிபிள் மயலோமா வந்து மெயினா பிளாஸ்மா செல்லை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். அது ஒரு வகையான வந்து வெள்ளை அணுக்கள். அது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து முக்கியமான ஒரு செல். ஸோ அதுதான் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளோட பாடியை வந்து இன்ஃபெக்ஷன்ல இருந்து வந்து காப்பாத்தி வைக்கும். ஸோ இது வந்து கேன்சரா மாறும்போது அதிக அளவுல வந்து உற்பத்தி ஆகி அந்த பிளாஸ்மா செல் வந்து அந்த புரோட்டீனை வந்து சரியா சுரக்காது, அதாவது ஆன்டிபாடிஸ் வந்து சரியா வந்து செக்ரேட் பண்ணாது. இது தவிர இது எலும்பு, சிறுநீரகம், வெள்ளை அணுக்கள், நோய் எதிர்ப்பு சக்தி, இது எல்லாத்தையும் வந்து அதிக அளவுல வந்து பாதிக்கும். இதனுடைய அறிகுறிகள் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேஷண்டே பார்த்தோம்னா அவங்களோட சீஃப் கம்ப்ளைண்ட் வந்துட்டு போன் பெயின். ஸோ நார்மலா வந்து பேக் பெயின். ஸோ பேக் பெயின் சொல்லும் போது இந்த போன்ல தான் வந்து வலி இருக்கும், பட் பேஷண்ட்டுக்கு அது வந்து தசை வலியா இல்ல எலும்பு வலியானது டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. அதனால பேக் பெயின் சிவியரா இருக்கும். அது தவிர வந்து செஸ்ட் பெயின், அதாவது நெஞ்சில உள்ள ரிப்ஸ்லயும் வந்துட்டு வலி இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் வந்து நம்ம வந்து மல்டிபிள் மயலோமா சஸ்பெக்ட் பண்ணலாம். அது தவிர அவங்களுக்கு வந்துட்டு அதிகமா போன் வந்து கரையறதுனால ஹைப்பர் கால்சிமியா வந்து இருக்கும். சோ ரத்தத்துல வந்து கால்சியம் லெவல் வந்து அதிகமா இருக்கும். சோ அதனால அவங்களுக்கு அதிக அளவுல வந்து தாகம் எடுத்துட்டே இருக்கும். ஃப்ரீக்வெண்டா வந்து யூரின் போற மாதிரி இருக்கும், கான்ஸ்டிபேஷன் ஆகும், வாமிட் வர மாதிரி இருக்கும், பட் வராது, நாசியா மாதிரி இருக்கும். அனிமிக்கா இருப்பாங்க. சோ இது ரெட் பிளட் செல்ஸை வந்து அஃபெக்ட் பண்றதுனால அவங்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்கும். சோ ரத்த சோகை இருக்கிறதுனால ரொம்பவும் சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கும், டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் ஜிம் போறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஹெவியா ஒர்க் அவுட் பண்றதுனால நம்மளுக்கு டயர்டா இருக்குது, அதனால பேக் பெயின் வருது அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த சிம்டம்ஸ் இருந்தா நம்ம சீக்கிரமா வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. அதிகமா வந்து உடல் எடை வந்து குறையும். சோ திடீர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மெலிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னாலும் அது ஒரு சஸ்பெக்டா வந்து எடுத்துக்கலாம். நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து வந்துட்டே இருக்கும், அடிக்கடி ஃபீவர் வரும், காய்ச்சல் வரும், கோல்டு வரும். சோ இந்த மாதிரி அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரும்போதும் வந்துட்டு நம்மளோட இம்யூனிட்டி வந்து கம்மியாயிடுச்சுங்கிறது அர்த்தம். சோ அதனால அப்பவும் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. இதெல்லாம் விட வந்துட்டு 30% ஆஃப் த கேசஸ்க்கு வந்துட்டு வாயில வந்து சிம்டம்ஸ் தெரியும். சோ இது வந்து ரேரா இருந்தாலும் இது வந்து 100 பேஷண்ட்ல வந்துட்டு ஒரு 30 பேஷண்ட்டுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சிம்டமே வந்துட்டு வாயில தான் தெரியும். மெயினா வந்துட்டு உங்களுக்கு ஈரல வந்து வீக்கம் வரலாம், அதே பல்லெல்லாம் வந்து ஆட ஆரம்பிக்கும், திடீர்னு வந்து ரொம்ப லூஸ் ஆயிடும், பிளஸ் ஜா வந்துட்டு ரொம்ப வந்து வலி இருக்கும். சோ ஜா பெயின் வந்து வலி இருக்கும். சோ முதல்ல இந்த போன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்றதுனால, ஃபேஷியல் போன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்றதுனால உங்களுக்கு வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து கிளினிக்கல் சிம்டமா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. யாருக்கெல்லாம் அப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதோட காரணங்கள் என்ன பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஜெனட்டிக் தான். இதோட கிளியர் கட் காரணம் வந்து என்னன்றது தெரியாது. சோ இது பண்ணாதான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. சோ இது இதுவரையும் அப்சர்வ் பண்ணதுல வந்து மேல் பேஷண்ட்ஸ் தான் ரொம்ப சிவியரா அஃபெக்ட் ஆகுறாங்க, அதே மாதிரி ஏஜ் ஆன பேஷண்ட்ஸ் தான். சோ அப்சர்வ் பண்ணதுல வந்து ஒரு 45 இயர்ஸ்க்கு மேல ஆனா ஆப்பிரிக்கன் மேல்ஸுக்கு வந்து இந்த நோய் அதிகமா பாதிக்கு அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. பட் இது வந்து யாருக்குனாலும் வரலாம். சோ அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா நம்ம வந்து டாக்டரை பார்த்துட்டு நம்ம தேவையான இன்வெஸ்டிகேஷன் எடுத்து ரூல் அவுட் பண்ணிட்டு, சப்போஸ் வந்து நம்ம நோயால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா சீக்கிரமா வந்துட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. சோ உங்க ஃபேமிலிலயும் வந்து யாராவது அடிக்கடி வந்து மேல் வந்து பேக் பெயின் இல்ல வந்துட்டு சிவியரா வந்துட்டு செஸ்ட் பெயின், ரிப்ல பெயின், ஜா பெயின் அப்படின்னு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்டோட வராங்க அப்படின்னா அதை இக்னோர் பண்ணாம ஒரு தடவை போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. எப்பவுமே நோய் வந்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியா வந்து கியூர் பண்ணிடலாம். சோ ரொம்ப தள்ளி போக போக தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு அது பிரச்சனையா வந்து மாறும். அதுவும் கேன்சரை பொறுத்தவரையில ஏர்லி டிடெக்ஷன் தான் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீடியோ வந்து நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சோ தட் அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸா இருக்கும். தேங்க்யூ.